முக்கிய செய்தி: பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். 550 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். 550 கோடி ரூபாய் செலவில் 2.06 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் எழுப்பப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். இலங்கையில் ராமேஸ்வரம் வந்தடைந்த பிரதமர் மோடி சற்று நேரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமார். பாம்பனிலிருந்து ராமேஸ்வரத்தை இணைக்கும் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே அமைந்திருக்கும் தூக்கு பாலத்தை காட்டிலும் இந்த புதிய ரயில் பாலத்தில் செய்யப்பட்டிருக்கும் வசதிகள் என்ன? இந்த புதிய ரயில் பாலத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகபாரா. அதாவது இலங்கை பயணத்தை நிறைவு செய்த பின்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாதபுரம் வருகை புரிந்தார். அதாவது மண்டபம் ஹெலிபேட் களத்தில் வந்து இறங்கிய பாரத பிரதமர் அவர்கள் தற்பொழுது பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துள்ளார்கள். சுமார் 550 கோடி மதிப்பிலான இந்த பாம்பன் பாலத்தை, புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்பு முதலாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான அந்த கப்பலை கடலில் முதலாக துவக்கி வைத்தார்கள். இந்த பாலமானது, அதாவது புதிய ரயில் பாலமானது அதிநவீன வசதியுடன் கூடியது. இது கிட்டத்தட்ட உயரம் 17 அடி உயரத்தில் இது இருக்கக்கூடியது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பகுதியில் பாம்பன் பாலத்தில் உள்ள பணிகளை ஆய்வு செய்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து கரைவழி மார்க்கமாக பாம்பனிலிருந்து தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் வழியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு வர உள்ளார். ராமநவமி முன்னிட்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட உள்ளார். இவருடைய வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் ஐம்படுக்கு பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த கடற்பரப்பையும் நிலப்பரப்பையும் இணைக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலமானது பொதுமக்கள் மற்றும் மீனவர்களுக்கு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. அவர்கள் மத்தியிலே காரணம், கடல் வழி இணைக்கக்கூடிய ரயிலில் இருந்து வடநாட்டில் உள்ள ஆன்மீக பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு எளிதாக வரக்கூடிய வகையிலே இது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அதிநவீன இந்த ரயில் பாலம் என்பது புதிய ரயிலை இன்று தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை புதிய ரயில் வழித்தடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று துவக்கி வைக்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது ராமேஸ்வரம் அருகே உள்ள விழா மேடைகளே சுமார் கிட்டத்தட்ட 8300 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை, அதாவது பல்வேறு கட்டமான பணிகளை, நிறைவடைந்த பணிகளை துவக்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றியுள்ளார். கமலதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். இலங்கையில் ராமேஸ்வரம் வந்தடைந்த பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், சொல்லுங்கள். பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். இதனுடன் புதிய ரயில் சேவையை சாலை பாலத்திலும் புதிய கப்பல் சேவையையும் கூட அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ரயில் சேவை எங்கிருந்து எங்கு வரை பயணிக்கிறது? இதன் வழித்தடம் என்ன? மேலும் 8300 கோடியில் ரயில்வே துறை மற்றும் சாலையில் தொடர்ந்த புதிய திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. அதாவது பாம்பன் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த பாம்பன் ரயில் பாலம். இந்த ரயில் பாலம் பழைய ரயில் பாலம் 100 ஆண்டுகளை கடந்ததை தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக
இப்போ ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து புதிய அதாவது புதிய ரயில் பாலத்துக்கான பணியை அமைக்கும் பணி நடைபெற்றது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற பணி தற்போது முடிவடைந்த நிலையில வந்து இன்று வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறக்குவதற்காக இலங்கையிலிருந்து 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது வந்து இந்த பாம்பன் ரயில் பாலத்தை வந்து திறந்து வைத்தார். அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்காக பாம்பன் சாலை பாலத்துல வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடையில நின்று கொடியசைத்து அந்த பாம்பன் தூக்கு பாலத்தை வந்து முதலாவதாக துவக்கி வைத்தார். அந்த தூக்கு பாலத்தை திறந்த உடனே வந்து இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று அந்த தூக்கு பாலத்தை கடந்து சென்றது. அதனைத் தொடர்ந்து வந்து இன்று வந்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் வரைய புதிய வழித்தடம் ஒன்றையும் தற்போது வந்து கொடியசைத்து துவக்கி வைத்திருக்காங்க. இந்த ட்ரெயினானது இந்த ரயில் சோதனையில வந்து தற்போது வந்து பள்ளி குழந்தைகள், ரயில்வே ஊழியர்கள் உள்ளிட்டவர்களை வைத்து தற்போது வந்து இந்த ரயிலானது இயக்கப்பட்டது. இந்த ரயிலானது மாற்று வழித்தடமாக, அதாவது வழக்கம் போல் சேது எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் வந்து மாற்று பாதையாக பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை இந்த பகுதியில வந்து தற்போது இந்த ரயில் வழித்தடமானது பயணிக்கப்படுகிறது. இதனால் வந்து பொதுமக்கள் வந்து மேலும் வந்து பல்வேறு பொதுமக்கள் வந்து பயன்படக்கூடிய வகையில இந்த ரயில் பயண திட்டமானது அமைந்திருக்கு. இது அதாவது இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்ததற்காக ராமேஸ்வரம் பொதுமக்கள் வந்து நீண்ட நாள் கனவாக இருந்ததாகவும் தற்போது நிறைவேறினது வந்து தற்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பாரத பிரதமருக்கு தற்போது நன்றி தெரிவித்து வர்றாங்க. இந்த பாலத்தை திறந்து தற்போது வந்து ராமேஸ்வரம் செல்ல உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கே ராமநாதசாமி ஸ்ரீ பர்வதவர்த்தனி அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில வந்து 8000 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு நலத்திட்டங்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து அர்ப்பணிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து வந்து பொதுமக்களிடையே வந்து சிறப்புரையாற்ற உள்ளார். கனகதாரா, புதிய பாம்பன் ரயில் பாலத்தின் முதல் பயணத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட பலர் பயணித்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.